கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த வாலிப ஓட்டம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையில் இம்மட்டுமாய் ஆண்டவர் உங்களை அருமையாய் நடத்தினார். இன்னொரு புதிய மாதத்தையும் இன்னொரு புதிய நாளையும் ஆண்டவர் நாம் காணும்படி நமக்கு கிருபை செய்திருக்கிறார். பிரியமான வாலிபர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போது உங்களுடைய சிந்தையை பறக்கடிக்காமல் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக உங்களை காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வசனம் லூக்கா சுவிசேஷத்தின் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான அற்புதமான ஒரு வார்த்தையை இங்கே சொல்லிக் கொடுக்கிறார். உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உங்களுக்குள்ளாக நமக்குள்ளாக கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நாள் மட்டும் அதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு நாளும் அதை நாம் இழந்து விடக்கூடாது. அந்த வெளிச்சத்தை பிசாசானவன் எப்படியாவது திருடிவிட வேண்டும் என்று பல கோணங்களிலே உங்களோடு கூட போராடுவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டவுடனே அந்த மனிதனுடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறுகிறது. அவனுடைய பாவ வாழ்க்கை, இருளான வாழ்க்கையிலிருந்து அவனை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அவனை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். அவனை ஆண்டவர் மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல மாற்றுகிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மையானால், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பது உண்மையானால், நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருப்பது உண்மையானால், உங்களுக்குள்ளாக ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் தருகிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் அந்த வெளிச்சத்தை, அந்த ஒளியை நீங்கள் இழந்து விடக்கூடாது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கையை பிசாசு திருடிட்டா அவனுடைய நிலைமை முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை பரிதாபமாக மாறிடும். அப்போ ஒரு நாள் உங்களுடைய நல்ல வெளிச்சமுள்ள வாழ்க்கையை நீங்க கெடுத்து கொள்ளாதிருங்கள். வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 60ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க அவங்களுடைய தேவனுடைய மகிமையை அனுபவிப்பாங்களாம். இவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். அங்கே ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியமே இருக்கக்கூடாதான். அப்போ ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் வரவே கூடாது அப்படின்னு ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது இருள் இருக்குதா? வேதத்துல சில இருள்களை தான், மனுஷ வாழ்க்கையில வருகிற சில இருள்களை தான் இன்னைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எந்த விதத்துல இருள் நம்மை கவி பிடிக்கிறது, எங்கே அந்த இருள் நம்மை கவி பிடிக்கிறது, நீங்க இந்த வசனத்தை, இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழலாம். நீங்க வாலிபர்களே, நல்லா என்னால் பிரகாசிக்க முடியல, நான் எழும்ப நினைக்கிறேன், பாவம் என்னை வீழ்ச்சி அடைய செய்துன்னு நினைக்கிறீங்களா? இருள் எங்க ஒரு மனுஷனை கவுது பாருங்க. ஏன் கவுது பாருங்க. ஒரு மனுஷ வாழ்க்கையில இருள் வருவதற்கு காரணத்தை நீங்க அறிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில தோல்வியை நீங்க தூக்கி எறிஞ்சிடலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் காரியத்தை நான் வேதத்திலே வாசிக்கிறேன். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. அதே லூக்கா சுவிசேஷத்தின் 11ஆம் அதிகாரத்தின் 34வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 33ஆம் வசனம், ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். அடுத்த வசனம் சொல்றார், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். அப்போ முதல்ல இருள் வருவதற்கு காரணம் உன் கண் தெளிவா இருக்கணும். கண்ணிலே இருள் வந்து விடாதபடி காத்துக்கொள். கண்ணிலே தெளிவற்ற நிலைமை வந்து விடாதபடி காத்துக்கொள். சிலருடைய கண்கள் இன்றைக்கு ஆண்டவரை பிரியப்படுத்தாத ஒரு கண்ணா இருக்கு. தவறானதை, ஆண்டவர் வெறுக்கிறத பார்க்கிற கண்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் கண் சுத்தமானதா? ஒருவேளை கண்ணில் அழுக்கு ஒட்டிருச்சு அப்படின்னா காலையில் எழுந்த உடனே கண்ணில் இருக்கிற அந்த தேவையற்ற அழுக்கையெல்லாம் உடனே சுத்தப்படுத்த முயற்சி செய்வோம். அதோடு நீங்கள் என்னைக்காவது காலேஜுக்கோ ஸ்கூல்ஸுக்கோ அல்லது அவங்க ஆஃபீஸ்க்கோ
பிஸ்னஸ் சென்டருக்கோ நீங்கள் போவீங்களா, கண்ணை சுத்தப்படுத்துவீங்க. அதுபோல் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐயை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். கண் பொருளை பார்க்க அழகான கண்ணாக இருக்கலாம், பார்க்க ஒருவேளை சிலர் உங்கள் கண்ணை புகழலாம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அந்த ஆன்மீக கண்ணை உண்மையாகவே ஆண்டவர் பார்த்து புகழுவாரா, அழகு கண் அப்படின்னு சொல்லுவாரா? உங்கள் கண்ணை இன்னைக்கு சரிப்படுத்துங்க. உன் கண் கெட்டதாக இருந்தால், எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள், உன் கண் கெட்டதாக இருந்தால் என்ன நடக்கும்? சரீரம் முழுவதும் இருளாக மாறிவிடும். அன்பு வாலிபரே, என் அன்பு சகோதர சகோதரியே, உங்கள் கண் நல்ல தெளிவுள்ள ஒரு கண்ணாய், நல்லதை பார்க்கக்கூடிய கண்ணாய், நல்லதை கவனிக்கக்கூடிய கண்ணாய் உங்கள் கண் மாறட்டும். யோபு பக்தன் அழகாய் சொல்லுகிறார் 31ஆம் அதிகாரத்திலே, யோபுவின் புஸ்தகத்திலே, அங்கே முதல் வசனத்திலே யோபு தன்னுடைய கண்களோடு அவர் உடன்படிக்கை பண்ணினதாக அவர் சொல்லுகிறார். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன். உங்கள் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணிக்கோங்க. இருள் வந்து விடாதபடி, உங்களில் இருக்கிற வெளிச்சம் வெளியே போய்விடாதபடி அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய கண்ணை சரிப்படுத்திக்கோங்க. உங்கள் கண் ஒருவேளை தெளிவற்றதாய் தப்பானதை பார்த்து தவறானதை கவனிக்கிற, தவறானதை வாட்ச் பண்ணுற ஒரு கண்ணாக உங்கள் கண் இருக்குமானால் பாருங்கள், சரீரம் முழுவதும் இருளாய் மாறிவிடும். ஒரு உதாரணத்தை சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. லோத்துவின் அனுபவத்திலே பார்ப்பீர்களானால், சோதோமுக்கு எதிரே நேரே கூடாரம் போட்டு அங்கே அவன் பாவம் செய்யலை, ஆனால் பாவம் செய்கிற ஜனங்களை பார்க்கிற ஒரு அனுபவத்திலே முதலாவது அந்த லோத்து காணப்பட்டான். லோத்து அவன் ஃபேமிலியும் முதல்ல அவன் போய் சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 14ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் சோதோமுக்குள்ளாய் அந்த பாவம் எதை பார்க்கிறானோ அந்த பாவம் அவனை செய்ய வைக்கிறது. உன் கண் தெளிவில்லை, தப்பானதை பார்த்ததுன்னா எதை பார்க்குதோ அதை செய்ய வைக்கும் உங்கள் கண். கடைசியில் பார்த்துங்க, அந்த சோதோமுடைய பாவத்திற்குள் இவன் குடும்பம் மாட்டிக்கொள்கிறதை பார்க்கலாம். எவ்வளோ ஒரு அவமானமான நிலைமை. அந்த லோத்தினுடைய சந்ததியை யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குதா? இந்த கண் சரிப்படுத்திக்கோங்க. எதை தப்பானதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பானதை நீங்கள் செய்ய வைக்கிற அளவுக்கு உங்கள் கண் கொண்டு சென்று விடும். கண்ணோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக வேதத்திலே ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ரெண்டாவது, இருளடைந்த இருதயம், இருளடைந்த ஒரு மனித வாழ்க்கை காரணம் கண். ரெண்டாவது, இருளடைந்த ஒரு மனித வாழ்க்கை காரணம் அவன் இருதயம். பாருங்க, அங்கே என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் தேவனை அறிந்தும், ஆண்டவரை பற்றி நல்லா தெரியும், அவர் பரிசுத்தன்னு தெரியும், அவருக்கு பாவம் செஞ்சால் பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல், தேவனுக்குரிய கனத்தை, தேவனுக்குரிய மகிமையை, தேவனுக்குரிய பயத்தை தேவனுக்கு கொடுக்காவிட்டால் என்ன நடக்கு பாருங்க? அவங்க ஸ்தோத்தரிக்கவும் இல்லை, மகிமைப்படுத்தவும் இல்லை, ஆனாலும் தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். சிந்தை, அவங்களுடைய சிந்தை தப்பானதை சிந்திக்கிறது, தப்பானதை பார்க்குற கண், தப்பானதை சிந்திக்கிற சிந்தைகள். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி நிறைய வாலிபர்கள் உட்காந்து பகல் கனவு காண்கிற நிறைய வாலிபர்கள் உண்டு. பொதுவாக வாலிபர்கள் சொல்லுவாங்க, நமக்கு கனவு இருக்கணும், நமக்கு ஒரு விஷன் இருக்கணும். நல்லது. என்ன விஷன்? உங்களுடைய ஆம்பிஷன், உங்களுடைய கோல், இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணணும். நீங்கள் படித்து முடித்து என்ன ஆக போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, அது எதாவது நடக்கையா அப்படின்றது இல்லை. ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். தரிசனத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் சிலர் பகல் கனவு காண்பாங்க. நான் தான் ஒரு பெரிய அந்த நடிகன் அல்லது இந்த நடிகை, இல்லை என்ன பார்க்க விட வருவாங்க, நான் பெரிய ஆள் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுத்துக்கு உதவாத எண்ணங்கள் எல்லாம் படிச்சுட்டு உட்காந்து சிந்திச்சுட்டு அவங்க இங்கே உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவில் இருக்கிற நம்ம பிரசிடெண்ட் ஆகிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், முதலமைச்சரான என்ன பண்ணுவோம் உட்காந்து சிந்திச்சுட்டு இருப்பாங்க. வாலிபர்களே, உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கோங்க, அதிலே நீங்கள் கவனமாய் நடங்க. வீணான சிந்தையை உங்களுக்குள் கொண்டு வராதீங்க, கேவலமான சிந்தையை உங்களுக்குள்ளே கொண்டு வராதீங்க, தப்பான சிந்தையை உங்களுக்குள்ளே கொண்டு வராதீங்க. சிந்தையினாலே வீணரானார்கள். அதனால் என்ன ஆகுதான்? இருதயம் இருளடைந்தது. உங்கள் இருதயம் நல்லா இருக்குதா? எதை யோசிக்கிறீங்க, எதை சிந்திச்சிட்ருக்கிறீங்க? உங்களுடைய இருதயத்தில் வெளிச்சம் இருக்குதா? யோசிங்க. நீங்கள் தனியாக உட்காந்தா எதை அதிகமாக யோசிக்கிறீங்க? சில வாலிபர்கள் தனியாக உட்காந்தா என்ன பக்கத்தில் இடி விழுந்தா கூட தெரியாது, எங்கேயோ உட்காந்துருப்பாங்க, மனக்கோட்டை கட்டிகிட்டு இருப்பாங்க, இல்லை அவங்க ஏதாவது ஒரு கனவு கண்டுட்டு இருப்பாங்க.
சிலருக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது, அப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க, ஆழ்ந்த சிந்தைக்குள்ளே இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, எதை சிந்திக்கணுமோ அதை சிந்திங்க. கேவலமான, தவறான, அசிங்கமான எந்த சிந்தைகளும் உங்களுக்குள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அன்பு வாலிப சகோதரி சகோதரனே, உங்களுடைய சிந்தையை குறித்த ஒரு ஜாக்கிரதை உங்களுக்குள்ள இருக்கட்டும். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மூன்றாவது எதில் இருள் அடைகிறாங்களாம் பாருங்களேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். மூன்றாவது இருளான வாழ்க்கைக்கு மூன்றாவது காரணம் பாருங்க, அவங்களுடைய ஸ்வாபத்தில் வருகிற ஒரு இருள். கண்களில் வர இருள், இருதயத்தில் வர இருள். மூணாவது அவங்க ஸ்வாபம். என்ன ஸ்வாபமா? ஒளியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சகோதரனை பகைக்கிற அனுபவம். அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். இருள் கண்ணை குருடாக்கிடுச்சு. நியாயம் சொல்லுவான், இல்லை நான் கோச்சிக்கிட்டது அல்லது நான் பகைக்கிறது நல்லது தான், கரெக்டு தான் அப்படின்னு நியாயம் சொல்லுவான். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் யாரோடும் பகை வைக்காதிருங்கள், யாரோடும் பகை வைக்காதிருங்கள். ஒருவர் மேலே மனஸ்தாபனம், அந்த மனஸ்தாபத்திற்குரிய காரணத்தை போய் சொல்லுங்கள். மனஸ்தாபனத்திற்குரிய காரணத்தை அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும். நீ இப்படி செய்தது எனக்கு பிடிக்கவில்லை. பகையை நீங்கள் வளர்த்து கொள்ளாதிருங்கள். ஒருவேளை இன்னைக்கு மரித்தால் நீங்கள் எப்படி பரலோகத்துக்குள்ளே போக முடியும்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி உன்னால் அன்பு கூற முடியும்? எப்படி நேசம் வைக்க முடியும்? நம்ம நிறைய நேரம் பொய் பேசி விடுகிறோம், பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து விட்டுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி இருளில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா? சிலர் சொல்லுவாங்க, என் சொந்த சகோதரனோடு சொந்த சகோதரியோடு நான் பேசுகிறதில்ல, காரணம் சொத்து பிரச்சனை, என் நிலத்தை எடுத்து அவன் கட்டிட்டான், என் அண்ணன் திருடிட்டான், என் தம்பி திருடிட்டான், என் அக்கா திருடிட்டா, தங்கச்சி திருடிட்டான்னு இப்படி சொத்துக்காக பேசாத குடும்பங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பது உண்மையானால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு பிரமாணம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் உங்களுடைய அயலாரை நேசிங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு பிரமாணம் என்ன சொல்லுகிறது? இயேசு என்ன சொல்லி கொடுக்குறார்? உன் சத்ருவை நேசி. பாருங்கள், எவ்வளோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை இயேசு சொல்லி கொடுக்குறார். இப்போ நீங்கள் இந்த டீச்சிங்கை கற்றுக்கிட்டீங்களா? ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை நீங்கள் பின்பற்றுறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் சகோதரனை நேசிக்கலன்னா நீங்கள் இருளில் வாழ்கிறீங்க. உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. இருளான வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இருளை தயவுசெய்து உங்களை விட்டு தூக்கி போடுங்க. இருள் வேண்டாம், இருளான அனுபவங்கள் வேண்டாம், இருளான சம்பவங்கள் வேண்டாம். உன் கண்ணில் தெளிவு இருக்கட்டும், உன் இருதயத்திலே தெளிவு இருக்கட்டும், வெளிச்சம் இருக்கட்டும், உன் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் இருக்கட்டும். எங்கேயாவது யார்ட்டையாவது பகை, யார் மேலேயாவது வருத்தம், கோபம், சண்டை, யார்ட்டையும் பேசாமல் இருந்தால் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோட அவர்களோடு பேசுங்க, அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். உங்களில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையா இருங்க. இருளுக்குள்ளே போயிடாதீங்க. இருளான வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவர் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளையாய் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நான் ஞாபகப்படுத்துகிறேன், ஏன் நம்மள இருள் வந்தது? நம்முடைய கண் சரியில்லை, அதனால தான் இருள் வந்தது. ரெண்டாவது, நம்முடைய இருதயம் சரியில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இருதயத்தில் அவர்கள் இருளடைந்தார்கள். இருதயம் இருளடைந்தது காரணம் தப்பானதை சிந்திக்கிறதுனால. மூணாவது, நம்முடைய வாழ்க்கை இருளடைந்து போனதாம். காரணம் என்ன? அப்போஸ்தலனாகிய யோவான் 2ஆம் அதிகாரம் 9, 11 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அங்கே நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பகையாளிகளாய், அதாவது சொந்த சகோதரர்களை பகைக்கிறவர்களாய் இருக்கிறோம். எப்படி அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வது? ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், எனக்கு அந்த வெளிச்சம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த வெளிச்சத்தின் பிள்ளையா நான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பலாம். நல்லது. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. மெய்யான ஒளி, போலியான ஒளி அல்ல, மெய்யான ஒளி. வழியை, சத்தியத்தை, ஜீவனை காண்பித்தவர். அவர் சொன்னார், நானே அந்த வழி, நானே அந்த சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னவர். அவர்தான் மெய்யான ஒளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 10ஆம் வசனத்தில் பாருங்க, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகம் அவரை அறியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. இருள் அவர்கள் வாழ்க்கையிலே மூடிக்கொண்டது. இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருள் போகணும் அப்படின்னா, வெளிச்சம் உள்ளே வரணும்னா என்ன செய்கிறது?
இயேசு நமக்கு என்ன வழிமுறைகளை சொல்லி காண்பித்திருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார்? ஒரு 3 குறிப்புகளை உங்களோடு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களில் இருக்கிற அந்த வெளிச்சம் இருள் அடையாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. யோவான் சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 8:12 வாசிக்கிறேன். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னை பின்பற்றுகிறவன், என்னை யார் ஃபாலோ பண்றாங்களோ அப்படின்னு சொல்ல, என்ன பின்பற்று. அற்புதமான ஒரு வார்த்தை, என்னை பின்பற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் இருளிலே இருக்க மாட்டான். அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து போன அந்த பாதையில நம்ம செல்ல வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது நாம் வேத புஸ்தகத்திலே 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 21வது வசனம் அங்கே வாசிக்கிறோம். நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, இயேசு கிறிஸ்து தம்முடைய அடிச்சுவடை நாம் தொடர்ந்து வரும்படி அவர் சொல்கிறார், உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டிய ஜனங்கள், என்னை பின்பற்று. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அழைக்கின்றார். அவர் சொல்றார், நீங்கள் அந்த வலைய மீனை எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னே வாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்று என்று சொல்லுகிறார். நீங்கள் யாரை பின்பற்றுங்க? சில வாலிபர்கள் சிலரை பின்பற்றுகிறது உண்டு. சில நடிகர்களை, சில நடிகைகளை பின்பற்றுகிறது உண்டு. சிலரை ரோல் மாடலாக வச்சு அவங்கள பின்பற்றுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் யாரை பின்பற்றுகிற கூட்டம்? இயேசுவை பின்பற்றுகிற கூட்டம்னா அவரை போல நாம் வாழ ஆரம்பிக்க வேண்டும். அவருடைய தியாகம், அவருடைய அன்பு இல்லை, அதெல்லாம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? நம்ம இயேசுவை போல வாழுகிறோமா? அந்தியோகியா பட்டணத்தில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்த பிள்ளைகளை தான் பரியாசம் பண்ணாங்களாம். இதை பாருப்பா, கிறிஸ்து அவன் போகிறான், அவன் தான் கிறிஸ்து, அவள் தான் கிறிஸ்து அப்படின்னு பரியாசம் பண்ணாங்களாம். அதில் வந்தது தான் கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்ற பதம். அப்போ உங்களை இன்னைக்கு கிறிஸ்து அவள் என்று சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவரை பின்பற்றாத இடங்கள், தேவனை பின்பற்ற முடியாத இடங்கள்னு எதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க, அதை சரிப்படுத்த ஆரம்பிங்க. ஆண்டவரை போல வாழ ஆரம்பிங்க. ஒரு சின்ன சூழ்நிலையை நீங்கள் குழம்பும் போது அங்கே நீங்கள் உட்கார்ந்து யோசிங்க. இயேசு இங்கே இருந்திருப்பார், ஆனால் என்ன செய்திருப்பார்? இயேசு இங்கே வாழ்ந்திருந்தா என்ன எப்படி வாழ்ந்திருப்பார்? இயேசு இங்கே இருந்திருந்தா எப்படி பேசியிருப்பார்? இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த குழப்பமான சிச்சுவேஷனில் அவர் நம்ம மத்தியில் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பார்? அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை பின்பற்றுகிறவன், எவ்வளவு அழகா தைரியமா ஆண்டவர் சொல்றார், என்னை பின்பற்றுகிறவன் அவன் இருளிலே நடவாமல் அவன் ஒளியிலே அந்த ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அதுதான் உண்மையான ஒளி. இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியை பின்பற்றுவோம், உங்கள் இருள் மாறும். ரெண்டாவதாக யோவான் சுவிசேஷத்தின் 12வது அதிகாரத்திலே 46வது வசனம், யோவான் 12ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன். நிறைய பேர் என்னிடத்தில் கேட்டது உண்டு, இயேசு கிறிஸ்துவம் தன் ஆண்டவன் எங்கேயாவது சொன்னது உண்டா அப்படின்னு. இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இரு, என்னிடத்தில் விசுவாசமாய். அவர் எவ்வளோ அருமையாக, எவ்வளோ ஆணித்தனமாய் சொல்லுகிறார், என்னை பின்பற்று, என்னிடத்தில் விசுவாசமாயிரு. பாருங்க, இது ஒரு சாதாரண மனிதனால் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. என்கிட்ட விசுவாசமாயிரு, என்கிட்ட. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தால் என்ன பிரயோஜனமா அவர் சொல்லுகிறார், அங்கே நான் ஒளியாக வந்தேன். அப்படியானால் இருளை உங்களை விட்டு அவர் மாற்றுவார். பாவ இருள், பிசாசின் இருள், உலகத்தின் இருள், இந்த இருளை விட்டு உங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வரணும்னு சொன்னார். இயேசுவினிடத்துல விசுவாசம் வையுங்கள். உங்க சொந்த மாம்சத்துல, உங்க சொந்த முயற்சியில நீங்க நம்பிக்கை வச்சது போதும். உங்களால வெற்றி அடைய முடியாத சில இடங்களிலே உங்களை நீங்க நம்பி ஓடினது போதும். உங்களை நீங்க சார்ந்து வாழ்ந்தது போதும். இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஒளியினிடத்திலே நீங்கள் விசுவாசம் வைங்க. இயேசுவை விசுவாசிங்க. ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆகும். இயேசு கிறிஸ்துவால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார்.
இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருங்க. உங்கள் தேவைகள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்களிலே இயேசுவை விசுவாசியுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புங்கள். இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் பூரணமான விசுவாசத்தை பதியுங்கள். உங்கள் கண்களை அவர் மேல் பதித்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவருடைய தேவையும் கர்த்தர் சந்திப்பார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய தேவைகளின் மத்தியில் நீங்கள் ஒருவேளை யாரை நான் நம்புவேன், எல்லாரும் என்னை கைவிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாருங்கள். அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, அவன் மரித்தாலும் பிழைப்பான். அதாவது மரணத்திற்கு பின்பாக ஒரு ஜெயம் உண்டாக போகிறது. மரணத்திற்கு பின்பாக ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தரப்போகிறார். பரலோக ராஜ்யத்தை தரப்போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் இது நடக்கும். இயேசுவை விசுவாசியுங்கள். அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க. அந்த விசுவாசத்துல இன்னும் வளருங்க. எப்படி விசுவாசத்தை வளர்க்க முடியும்? வார்த்தையை வாசிங்க. கர்த்தருடைய வசனத்துல நிலைத்திருங்க. அதிகமாக வசனத்துல ஈடுபாடு செலுத்துங்க. வசனம் என்ன சொல்லுகிறதோ அப்படி நடக்க பழகுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அந்த விசுவாசத்தை பார்ப்பார். நீங்கள் விசுவாசத்துல இருப்பீர்களானால் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா இருளையும் கர்த்தர் மாற்றுவார். முதலாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்க, நீங்க இருள இருக்க மாட்டீங்க. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிச்சத்தை தருவார். மூன்றாவது அந்த இருள் போவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் 4ஆம் வசனத்திலே நாம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். மனம் திரும்பாவிட்டால் விளக்கு தண்டை நீக்கி விடுவேன். மனம் திரும்பினால் பிரகாசிக்க வைப்பார். மனம் திரும்பாத பட்சத்தில் தான் அந்த இருள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. இப்போ மனம் திரும்பிட்டா கர்த்தர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றுவார். எதுல மனம் திரும்பணும்? எங்கே வீழ்ந்தோமோ, எங்கே வீழ்ச்சி கண்டோமோ, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, அன்பு வாலிபரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வீழ்ச்சி கண்டவனாக ஆரம்ப காலத்தில் இருந்த ஜபத்தை இப்பொழுது செய்ய முடியாமல், ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த வேத சத்தியத்தை அறிகிற அறிவை விட்டு பின்வாங்கி, ஆரம்ப காலத்தில் இருந்த பக்தியை விட்டு பின்வாங்கி, ஆரம்ப நாட்களில் இருந்த வைராக்கியத்தை விட்டு பின்வாங்கி, இன்னைக்கு நீ உலகமா வாழ்ந்துக்கிட்டு ஏனோ தானோன்ற ஒரு ஜீவியத்தில் ஜீவித்துக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. காரணம் என்ன? நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில செய்த கிரியைகளை திரும்ப செய்தால் வசனம் சொல்லுகிறது உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். நீங்க ஆரம்ப அன்பை யோசித்து பாருங்க. இயேசுவை ஏற்றிட்ட புதுசுல இருந்த தியாகத்தை யோசித்து பாருங்க. ஜெபத்தை யோசித்து பாருங்க. ஊழியத்தை யோசித்து பாருங்க. அன்பு வாலிபரே, ஆண்டவருடைய ஊழியத்துல பங்கு கொள்றீங்களா? எந்த விதத்திலாவது கர்த்தருடைய ஊழியத்தை நீங்க செஞ்சு அதுல ஈடுபடுறீங்களா? எந்த விதத்திலாவது தேவ நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துறீங்களா? உங்களால் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியுதா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற வீழ்ச்சிகளுக்கு காரணம் என்ன? எங்க வீழ்ச்சி அடைந்தீங்க? அதை சிந்தித்து மனம் திரும்புங்க. நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புங்கள். சுவிசேஷத்துல நம்பிக்கை வையுங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவரை பின்பற்றுங்க. உங்க வாழ்க்கையில வந்த எல்லா வீழ்ச்சிகளுக்கும் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மேல் இரக்கமாயிருப்பார். நீங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டு திரும்ப பழைய அந்த ஆதி அன்புக்கு வரும்போது ஆண்டவர் உங்களை எவ்வளவாய் பிரகாசிக்க பண்ணுவார். இந்த நாளில் பின்மாற்றத்தோடு இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் 10:38 வாசிக்கிறோம். நீங்க பின்வாங்கி போனா ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்க மாட்டார். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அலைந்து திரிய பண்ணினதற்கு காரணம் அவர்களுடைய பின்மாற்றம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் பின்வாங்கினால் கர்த்தர் உங்களோடு கூட நிற்க முடியாது, வர முடியாது. உங்கள் பின்மாற்றத்திற்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இயேசு சீக்கிரம் வருகிறார். உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்கள் பாவங்களை இயேசு மன்னித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உன் இருளான பாவ வாழ்க்கையிட்டு ஆண்டவர் இன்னைக்கு வெளியே கொண்டு வர விரும்பிதான் உங்களோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, இருளான பிசாசின் அனுபவங்களை விட்டு வெளியே வாங்க. இருளான அந்தகார வாழ்க்கையை விட்டு நீங்க வெளியே வாங்க. தவறான வாழ்க்கையை விட்டு இன்னைக்கு வெளியே வாங்க. இயேசு உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, பிரகாசமுள்ள வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற வழியே அந்த மெய்யான வழி. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் இன்னும் அதிகமாக உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, எப்படி நாங்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வது என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை பின்பற்றி வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசித்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வீழ்ச்சியை விட்டு எழும்பி
ஆண்டவரே, நாங்கள் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த இந்த அருமையான வேத வசனங்களுக்காக, சத்தியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்க, இந்த அனுபவங்களிலே நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளிலே இருளிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகளுடைய பின்மாற்றத்திலிருந்து இன்று இவர்களுக்கு ஒரு விடுதலையை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா பின்மாற்றத்தின் ஆவிகளையும் கடிந்து ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை, விடுதலையை, வெளிச்சத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, எகிப்தை விட்டு உடைய பிள்ளைகள் வெளியே வரட்டும், ஆதி அன்புக்கு திரும்பட்டும். அப்பா, உடைய பிள்ளைகளை நீர் தயவாய் மன்னித்து சேர்த்து கொள்ளுகிறவர் அல்லவா? நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அல்லவா? உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். என்னென்ன வேண்டுதலோடு ஆண்டவரே உடைய சமூகத்தில் இப்பொழுது காத்திருக்கிறார்களோ, இவர்கள் ஒவ்வொருவருடைய தேவையையும் சந்தியும். இவர்களுக்கு தேவையான அதிசயத்தை நீர் செய்யும். அப்பா, வெளிச்சத்தை காணச் செய்யும். இருள் மாறட்டும், அந்தகார சூழ்நிலைகள் வெளியேறட்டும். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உடைய கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வாலிபர்களே, கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே திட்டமாய் சில வார்த்தைகளை பேசியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு தேவையான சத்தியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வசனத்தில் நிலைத்திருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தையிலே உங்கள் வாழ்க்கை கட்டப்படட்டும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதம். எனவே நீங்கள் தேவனை பின்பற்றுங்க, ஆண்டவரை விசுவாசிங்க, ஆதி அன்புக்கு திரும்புங்க. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு பேசியிருப்பாரானால் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன். அன்பு வாலிபர்களே, உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருக்குமானால் நீங்கள் அதை எங்களுக்கு எழுதி நீங்கள் தெரியப்படுத்தலாம். நூதன உபதேசங்கள் உள்ள காலங்கள், தேவன் அற்ற நிலைமையிலே வாழ்கிற சில சூழ்நிலைகள், இதன் மத்தியிலே நீங்கள் கர்த்தருக்காக வாழுங்கள். அதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பிரத்யேகமாக ஒளிபரப்புகிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். ஆமென். சென்னையில் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு. தேவ செய்தி சகோதரர் ஆர். ஜான் ஜோசப் அவர்கள். இடம் நம்பர் 9, சௌராஷ்டிரா நகர், முதல் தெரு, சூளைமேடு, சென்னை 94. குடும்பத்துடன் வாருங்கள், தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். அன்பு வாலிபரே, வாழ்க்கையில் தோல்வியா? உங்கள் பிரச்சனையை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையா? தனிமை உங்களை வாட்டுகிறதா? வாலிபரே, உங்களுக்காகவே சென்னையில் ஒவ்வொரு 2வது ஞாயிறும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை வாலிபர் சிறப்பு கூடுகை நடைபெற்று வருகிறது. ஆம், சிறப்பு ஆராதனை, தனி ஆலோசனை நேரம், கலந்துரையாடல் மற்றும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே காத்திருக்கிறது. நடைபெறும் இடம் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நம்பர் 15, நியூ காலனி, ஆழ்வார் திருநகர், சென்னை 87. For the details 2486-3381, 2486-3382. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: வெற்றியின் ஊழியங்கள், நம்பர் 97, லாமெக் தெரு, சானகி நகர், வலசரவாக்கம், சென்னை 87. For prayer and counseling, தொலைபேசி எண் 044 6555-1333 மற்றும் 2486-3381, 2486-3382. செல்போன் 9940-212194.